திராட்சரசம் பத்தல, குறைவுபடுகிறது. ஆட்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. 1000 ஆட்கள் உங்களை சுற்றி வந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் வரவில்லை என்றால் நிச்சயம் அற்புதம் நடக்காது. ஆனால் எத்தனை லட்ச ஜனங்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கானா ஊர் கல்யாண வீட்டில் ஒருவர் இருக்கிறார். அவர் வந்தா போதும், அற்புதம் நடக்கும். யார்? அவர்தான் இயேசு. அவர் வந்தார். அவர் வந்ததுனால தான் இன்று வரைக்கும் கானாவூர் கல்யாண வீட்டை குறித்து நாம் பேசுகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வரவில்லை என்றால் இன்று நாம் எப்படி இருப்போம் என்று கற்பனை கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நாம் மோசமான நிலைமையில் இருந்திருப்போம். சிலர் ஜெயிலில் போயிருப்பாங்க, சிலர் கொள்ளைக்காரனா, குடிகாரனா, மற்றவர்களை அழிக்கிறவனாய், இப்படிப்பட்டு தான் நாம் என்ன பண்ணியிருப்போம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்திருப்போம். ஆனால் எப்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாரோ அப்போதே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய்